ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. சிம்மமுகே ரௌத்ர ரூபிண்யாம் அபயஸ்தாங்கித கருணாமூர்த்தி சர்வ வியாபிதம் லோகலட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இன்றைய ராசி பலன்கள். இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் வாங்க. இன்று மங்களகரமான குரோதி ஆண்டு ஆடி மாதம் 12ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கில தேதி 28/7/2024. இன்று தேய்பிறை அஷ்டமி திதி வருகிறது. இரவு 11:07 வரைக்கும். இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் பகல் 3:55 வரைக்கும். பிறகு பரணி நட்சத்திரம் வருகிறது. இன்று சித்த யோகம் கூடிய நாள், நன்னாள். உங்களை பொறுத்தவரையில் ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை, நல்ல நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரைக்கும். குரு வர அதில் இன்னும் குறிப்பாக பார்க்கணுன்னா பகல் 11லேருந்து 12 வரைக்கும் குரு வர சூப்பராக இருக்குங்க. எந்த ஒரு காரியத்தையும் ஞாயிற்றுக்கிழமையில் குரு வரையில் பண்ணால் அமக்கலமாக இருக்கும். இப்போது ராசி பலனை பார்க்கலாம் வாங்க. மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் இருந்த போதிலும் அவ்வப்பொழுது குடும்பத்தில் சண்டை சச்சரவு தலை தூக்கும். குறிப்பாக பண வரவு இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யக்கூடாது. இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். ஆனால் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் பிரம்மாண்ட வெற்றியை தேடித்தரும். பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, ஒன்றும் குறை கிடையாது. வீட்டில் வயசானவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கும். இன்றைக்கி விடுமுறை நாளாக இருந்தாலும் வண்டி வாகனங்களில் வெளில போகாதீங்க. சொந்த வண்டி வாகனங்களை எடுத்துக்கிட்டு வாடகை வண்டியில் போங்க. மற்றபடி வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய திருப்தியான ஒரு சூழல் நிலவாது அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலும் 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும். நல்ல ஒரு அற்புதமான ஒரு தினமாகத்தான் அமையப்போகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் இன்றைக்கி குடும்பத்தில் விடுமுறையாக இருக்கிறதால லீவாக இருக்கிறதால எல்லோரும் வீட்டில் இருப்பீங்க. கொஞ்சம் பார்த்து பேசுங்க, பழகுங்க. வரக்கூடிய ஃபோன் கால்ஸில் கொஞ்சம் அனுசரித்து பேசுங்க. இல்லை அது ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வர வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 7, மல்டி கலர், பல வண்ணம். இந்த நாள் இனிய நாளாக அமைய எங்களது பரிபூர்ண வாழ்த்துக்கள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.